சீமானுடைய அரசியல் எதிர்காலம் இனிமேல் என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இவரும் ஒரு விஜய் மாதிரி வந்திருப்பாருன்னா நானே போய் அவரை பட் ஈழ விடுதலை போராட்டத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு முறை அங்கே சென்று வந்தீர்கள், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு இந்த வலிகளையும் ஆவேசங்களையும் வைத்து போட்டு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி இனி தமிழ் தேசியத்தை எடுத்து செல்றதுக்கு சரியான தலைவர்கள் இல்லையா, சரியான கட்சிகள் இல்லையா? ரொம்ப அருமையான வாய்ப்பு. அந்த முதல் முயற்சி இங்கே தான், இந்த இடத்துல தான் அந்த முதல் திட்டம். சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமானுடைய அரசியல் எதிர்காலம் இனிமேல் என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலமே இட்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன். துண்டு துண்டாக அப்படி இப்போ சேருது. அது பேசிக்கலி ஒரு ஆர்எஸ்எஸோட ஒரு ஸ்கீம். 40 ஆண்டு காலம் 2 கட்சிகளுமே திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு இருமுனை அரசியல். அதை ஏடிஎம்கே அவங்க ஓரளவுக்கு பலவீனப்படுத்தி முடிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் அவங்க வரலைன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க திரும்பி வருது ஒரு வலுவற்ற 2வது பிளேயராக இருப்பாங்க. 2031 ரொம்ப பலவீனமாகிடுவாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதிய இளைஞர்கள் அந்த கட்சியில் சேரல இல்லைங்களா. தமிழ் தேசியத்துக்கென்று இருக்கிற ஒரு வாக்கு தொகுப்பு அவருக்கு வருகிறது. அது வேளாண்குடியில் முற்போக்கானவர்கள், உழைக்கும் மக்களில் முற்போக்கானவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேபிள் வாக்கு அவருக்கு வந்திருக்கு. ஒரு 5% வாக்கு வந்திருக்கு. இதிலேருந்து நீங்கள் ஒரு கோலிஷனை டிக்டேட் பண்ணணுன்னாலே நீங்கள் 20% வரணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களை கோலிஷனுக்கு கூப்பிட முடியும். அந்த இடத்துக்கு நீங்கள் வராத பட்சத்தில் நீங்கள் ஒரு கோலிஷனில் சேரணும். அப்படி சேரக்கூடிய ஒரு சூழல் வரலை அப்படின்னா நீங்கள் சட்டசபைக்கு செல்வதெல்லாம் அவ்வளோ எளிதானது அல்ல. அப்படியே போனாலும் 2 பேர் 3 பேர் 5 பேர் தான் நீங்கள் போக முடியும். ஸோ இட்ஸ் லாங் ஜேர்னி. தமிழகத்தினுடைய ஒரு மாற்று அரசியலை கட்டமைக்கின்ற அளவுக்கு அவங்க. அப்போது இந்த தேர்தலில் சீமான் கூட தோல்வி பெற்றால் அப்போ தமிழ் தேசியம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. தமிழ் தேசியம் எப்போதுமே இருக்கும். தமிழ் தேசியம் என்றும் இருந்திருக்கிறது, எப்போதும் இருக்கும். திராவிடத்திட்ட தமிழ் தேசியம் தோத்துருச்சு அப்படின்லாம் வரும். அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கும் திராவிடத்திற்கு உள் இருக்கிற பலர் ஆழ்ந்த தமிழ் தேசியவாதிகள் தான். இப்போது ஏன் இப்போ திமுக உள்ள இருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை இன்னைக்கு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ திமுக எல்லாம் தங்களுக்கு சரியாக செய்கிறது என்று அறிந்தும் தெரிந்தும் நம்பியுமா இருக்கிறார்கள்? இல்லவே இல்லை. எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணி வின் பண்ணுற அளவுக்கான மசில் பவரும் ஸ்பைனும் இந்த கட்சிகிட்ட தான் இருக்குது. அதனால் அவங்க அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இதே போலத்தான் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களும் பலர் ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை வின் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பைன், அந்த மசில்ங்கிறது, அதை தாண்டி ஒரு பணபலம் அப்படிங்கிற ஒரு பணபலமும் இருக்குது. எல்லாம் சேர்ந்ததான மசில் இல்லையா? அதனால இந்த பக்கம் இருக்கிறாங்க. இது கருவிலே பிழையாக பிறந்த கட்சிங்கிற அடிப்படையில் இவரும் ஒரு விஜய் மாதிரி வந்திருப்பாருன்னா நானே போய் அவருக்காக வேலை செய்திருப்பார். பட் ஈழ விடுதலை போராட்டத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு முறை அங்கே சென்று வந்தீர்கள், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய மொத்தத்தை நீங்கள் ஸ்வீகாரம் செய்து கொண்டீர்கள். அப்போ இன்னைக்கு எங்கே நிற்குது ஈழ விடுதலை போராட்டம்? ஆக குறைந்தபட்சம் அது ஒரு சிறுபான்மையினர் பிரச்சனை, அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று இலங்கை அரசு பேசுகின்ற அளவுக்கு கூட அந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை இல்லையா? நீங்கள் வெரி ஒப்ஜெக்டிவாக நீங்கள் பார்க்கணும். இந்த தேர்தல் 26 தேர்தலில் எங்காவது என் நாம் தமிழர் மேடைகளிலாவது ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு பேசப்படுகிறதா? பேசப்படலையே. அதான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் எல்லா கட்சிகளினுடைய முதல் ஒரு 20 தேர்தல் அறிக்கை விஷயங்களில் ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு, தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தது வரை தனித்தமிழ் ஈழம்தான் தீர்வு. அதற்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு என்றாவது பேசப்பட்டது. இன்னைக்கு திமுகவும் அதை பேசலை. இங்கே இருக்கிற அகதிகளுக்கு சில அல்லது டோக்கனா சும்மா அதை ஒரு பேசு பொருளாகவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அவர்களுடைய நினைவுகளை எடுத்துக்கொண்டீர்கள், அவர்களுடைய அடையாளங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழகத்தினுடைய வெகுஜன அரசியலிலிருந்து ஈழத்தமிழ் மக்களை அந்நியப்படுத்தி இருக்கிறீர்கள். இன்னைக்கு யாரும் இங்கே இருக்கிற
ஸோ இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, போரில் தோல்வியும் வெற்றியும் வருவது இயல்பு. ஒரு இனத்துக்காக நாம் நிற்கிறோம் என்றால், விழுந்துவிட்ட அந்த இனத்தை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு நாம் என்ன உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்று தான் நான் சிந்திப்பேனே தவிர, இதை வச்சுட்டு இந்த வலிகளையும் ஆவேசங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி இனி 40 வருஷம் கழித்து தியரிட்டிக்கலாக ஒரு ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் நல்லது செய்யலாங்கிறது இட்ஸ் வெரி வெரி டியூப்ளிசிட்டஸ் அண்ட் இம்மாரல். என்னை பொறுத்தவரை இட்ஸ் வெரி வெரி இம்மாரல். இதை சொன்னால் நம்ம மேலே இப்போ எல்லாம் அவங்க இதிலே பின்னூட்டத்தில் பாருங்களேன், வந்து இன்னைக்கும் இதை வந்து ஒரு திறந்த மனதோடு பார்க்கிறேன். என்னோட கொஸ்டின் வெரி சிம்பிள் தான். முள்ளிவாய்க்கால் நிறைவுற்று இன்றைக்கு 17 ஆண்டுகள் ஆயிற்று. குறைந்தபட்சம் ஒரு தேசிய இன விடுதலை என்கின்ற அளவில் இருந்து தனி நாடு என்கின்ற அளவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு போராட்டம் ஒரு சிறுபான்மை மக்களின் பிரச்சனை என்று கூட பேசப்படவில்லை. நாங்கள் கொடுக்கறத வாங்கிட்டு இருங்க, அவ்வளோதான். இந்தியா புதுடெல்லியும் பேசவில்லை. புதுடெல்லிக்கு எங்கேருந்து அழுத்தம் வரும்? தமிழ்நாட்டிலேருந்து தான் அழுத்தம் வரும். அப்படி இல்லைன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கணும், வரணும். அந்த ஜியோ பொலிட்டிக்கல் நீடெல்லாம் இன்னும் நமக்கு வரலை. இப்போ தமிழகத்திலிருந்து அழுத்தம் வர வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய எல்லா கட்சிகளிடையும் பொது கருத்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஒரு தமிழ் தேசிய தலைவரனுடைய, இனத்திற்காக செயல்படுகின்ற தலைவருடைய பொறுப்பு என்பது. நீங்கள் கம்யூனிஸ்ட்ட பேசுங்க, பாமகட்ட பேசுங்க, எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதான் அவங்க உலகம் முழுவதும் இருக்கிற தலைவர்கள் ஒட்டுமொத்த ஏக பிரதிநிதியாக நீங்கள் சீமானையும் நாம் தமிழரையும் வச்சுருக்கீங்க. நீங்கள் வாழுகின்ற சூழலில் தெலுங்கு என்பது பிரச்சனை அல்ல. அப்போ நீங்கள் வந்து தெலுங்கு திராவிடர்கள் இன்னொரு ஒரு நேரட்டிவை வேறு நீங்கள் செட் பண்ணுறீங்க தேவையில்லாமல். தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே நீங்கள் ஈடுபட வேண்டியது இலங்கையினுடைய அரசியலுக்குள்ளே, உங்கள் நாடுகளுடைய அரசியலுக்கு. இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கான தலைமையோ அல்லது எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு பக்குவம் கொண்ட உலகளாவிய கூட்டமோ அதையெல்லாம் பக்குவமாக எடுப்போ. நீங்கள் ஜெர்மனியை அழித்தது அமெரிக்கா அல்லது நேசப்படைகள். ஜெர்மனியை மீள கட்டியெழுப்ப உதவியதும் அமெரிக்காவும் நேசப்படைகளும் தான். ஜெர்மனியை கட்டி எழுப்பியது பழைய நாட்சிகள் தான். ஹிட்லருக்கு பின்னால் நின்றவர்கள் தான் அந்த அடையாளத்தை ஒழித்து கொண்டு அவர்கள் இது எங்கள் நிலம், எங்கள் இனம், நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்போம் என்று கட்டி எழுப்பினார்கள். அதே போலத்தான் ஜப்பானிலும் நடந்தது. விழுந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போய்விடவில்லை அல்லவா? அப்போ அப்படி நீங்கள் இணைந்து உழைக்கிற போது நம்ம ஏதாவது நியாயமாக சொல்லணும்னு நீங்கள் வரலாற்றை படித்தீர்கள் என்றால், இந்த கொரியன் வார், வடகொரிய தென்கொரிய போர் இருக்கு இல்லையா, அந்த போரை அமெரிக்கா தொடங்கியதுக்கு காரணமே இந்த ஜப்பானை திரும்பவும் நம்ம தூக்கி விடணும். அந்த இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி இருக்கிற மிட்சுபிஷியாக இருக்கலாம், இன்றைக்கி இருக்கிற நிசானாக இருக்கலாம், இன்றைக்கி இருக்கிற ஹோண்டா எல்லாமே அந்த கொரியன் வாரில் அதுக்கு முன்னாடியே இருந்தது. பட் அதில் தான் அது குளோபல் கம்பெனிஸாக மாறுது. ஸோ அப்படி தொலைநோக்குள்ள ஒரு தமிழ் தேசியம் இங்கு வந்திருக்குமே ஆனால் அது பின்னாடி லட்சக்கணக்கில் இளைஞர்கள் திரண்டிருப்பார்கள். ஆனால் இது கருவிலேயே பிழையாக பிறந்த ஒரு இயக்கம். மன்னிக்கணும், ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, இன்னொரு பக்கம் திராவிடம், இன்னொரு பக்கம் புதிய புதிய கட்சிகளுடைய அந்த ஈர்ப்பு, இதெல்லாம் வர்றதுனால அப்போ தமிழ் தேசியத்தை நோக்கி இளைஞர்கள் வரணும், பெண்கள் வரணும், அடுத்து இதை பற்றி பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டே தான். ஒன்று, ரியலி கோ இஃப் யூ வாண்ட் அ மிலிட்டன்ட் தமிழ் நேஷனலிசம், கோ ஃபார் மிலிட்டன்ட் நேஷனலிசம். வாழ்வை இழப்பதற்கும் சிறையில் வாழ்வை செலவிடுவதற்கும் அந்த ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லைங்களா, விஸ்வ இந்து பரிஷத் இருக்கு இல்லைங்களா, அதே போன்ற ஒரு மிலிட்டன்ட் தமிழ் நேஷனலிசத்துக்கு இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் வரும். எண்ணிக்கையும் தேர்தலை வெற்றி பெறுகின்ற இது வருமோ இல்லையோ, இங்கே மேடையில் மட்டும்தான் மிலிட்டன்சி இருக்கும், மற்றபடி ஃபீல்டில் எந்த மிலிட்டன்சியும் இருக்காது. அப்படி இல்லாத போது ஒரு இன்க்ளூசிவ் அண்ட் என்லைட்டன் தமிழ் நேஷனலிசம், எல்லோரையும் இணைத்து ஒருங்கிணைத்து உரையாடி, தமிழுங்கிறது மிகப்பெரிய அறத்தொகுப்பு இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு மொழி. இப்போ உழைப்பின் மேன்மை, திருமூலர் சொன்ன உடம்பை வளர்த்தேன், நிறைய ஃபவுண்டேஷன்ஸை நம்ம பழைய விஷயங்கள்லேருந்து எடுக்கலாம். அதை எடுத்து எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் வேலை செய்ததோ அதே போல் ஒரு 25 ஆண்டுகளாவது நிலம் உழாமல் எப்படி நீங்கள் விதைத்து அறுவடை செய்ய முடியும். அதைத்தான் நாங்கள் 2009 நம்ம சொன்னோம். இல்லை, தமிழ் தேசியத்தை எடுத்து செல்றதுக்கு சரியான தலைவர்கள் இல்லையா, சரியான கட்சிகள் இல்லையா, இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்றாங்க? ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது, ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்பு இருந்தது. அந்த முதல் முயற்சி இங்கே தான், இந்த இடத்துல தான் அந்த முதல் கூட்டம் நடந்தது. நாம் தமிழருக்கான ஒரு 6 கூட்டங்களை நானும் என்னுடன் இணைந்து ஒரு சிறு கூட்டம் தான் அதை எடுத்தது. அப்போ நாங்கள் தெளிவாக இருந்தது, எப்படி ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு காலம் அவர்களினுடைய இந்துத்துவாவை கற்பிப்பதற்கும் அவற்றினுடைய அடிப்படையில் வேலை செய்வதற்கும் உழைத்தது, தமிழ் தேசியத்திற்காக உழைப்பதற்கும் தங்களை கொடுப்பதற்கும்
ஒரு பெரிய சமூக இயக்கம் 10 வருஷம் வேலை செய்யணும். அதிலிருந்து புதிய புதிய இளம் தலைவர்கள் வருவார்கள். அவர்கள் தமிழ் தேசியத்தை மிகப்பெரிய அளவில் கட்டி எழுப்புவார்கள். அப்படிங்கிறது எங்களோட நிலைப்பாடாக இருந்தது. மீண்டும் நாம் ஒரு ஒற்றை தலைமைக்கு போனோம். அது இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே போகும்னு நான் நினைக்கல. ரொம்ப எல்லாம் போகாது. பட் தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் போய் ஒதுங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஒரு கட்சி இருக்குதுன்னு நம்ம சந்தோஷப்படலாம். பட் பாலிசி இம்பேக்டில் என்ன வருதுன்னா ஒன்றுமே வரலையே. இப்போ நீங்கள் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துவதால் அரசு கேட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வருகிறது என்றால் அப்போ அது போராட்டம் இல்லையா? இப்போ திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்க இன்னும் 4% வரல. பட் அவங்க சிஸ்டத்துக்குள்ளே அவ்வளோ பெனிட்ரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் அதுக்கு அது பன்முக திட்டங்கள் வேணும். அப்போ உலகத் தமிழருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உலகத் தமிழர்களுக்கு நீங்கள் உட்காந்து நீங்கள் யோசிங்க, ஆவேசப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு நாம் இழந்தது தான் அதிகம். 16 ஆண்டுகளாக நான் சொன்ன இதை மட்டும் நீங்கள் ஒரு 2 நாள் உட்காந்து யோசிங்க. ஒரு 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 தேசம் வேண்டும் என்று போராடிய ஒரு இனம், தேசத்திற்கு மிக அருகில் வந்த இனம். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் வந்து துரோகி கருணாநிதியும் துரோகி புதுடெல்லி. ஆமாம், புதுடெல்லி தான் அழிச்சுது. அப்போ நம்ம முதல் எதிரி யார்? புதுடெல்லி. புதுடெல்லி என்னது? சனாதனம். சனாதனம் என்பது என்ன? பார்ப்பனியம். நான் ஒன்று இங்கே வந்து நீங்கள் நான் என்ன பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை அழிப்பேன் நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் அது வேலைக்கு ஆகுங்களா? அது வேலைக்கு ஆகுமா? அது அப்போ யாரையும் சேர்த்து நீங்கள் அந்நியப்படுத்துறீங்க. உங்களை நம்பி உங்களோடு யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலப்பரப்பின் 60-70% மக்களை நீங்கள் பகையாக்குகிறீர்கள் இல்லையா? வாக்காளர்கள் இல்லை. வாக்காளர்னா பவர் அவங்க தானே கடைசியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்மை அழித்தது யார்? தமிழகம் அழித்தது. தமிழகம் துரோகம் செய்தது, அவ்வளோ. அதில் ஒன்று மாற்று கருத்தே இல்லை. ஆனால் துரோகம் மட்டும் செய்யலை. 83 இருந்து அங்கே வர தொடங்கிய போது அவர்களை தாயுள்ளத்தோடு அரவணைத்து அவர்களுக்கு இடம் கொடுத்து எவ்வளவு தமிழகம் செய்திருக்கிறது. எத்தனை பேர் தங்கள் உயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள். ஸோ தமிழகம் செய்யலைன்னு இல்லை. ஏன் இன்னைக்கும் நான் வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாது, அங்கே வழக்கு இருக்கு எனக்கு. கனடாவுக்கு நான் போக முடியாது, அங்கே நான் பிளாக் லிஸ்டட். ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன் இப்போ இத்தனை வருஷம் 27 வருஷமாக நான் அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ நான் போகலை அப்படின்னா அதனால் போக முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய நாங்கள் செய்தவங்க, இழப்புகளை சந்தித்தவர்கள், இன்னும் அந்த இழப்பினுடைய வலிகளை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள். ஆனால் உயிர் ஈகம் செய்த அவர்களினுடைய தியாகத்திற்கும் நாம் செய்ததற்கும் ஒப்பீடு செய்து பார்க்கிற போது நம்ம செய்து ஒன்றுமே இல்லைங்கிறதுனால வாய மூடி நம்ம அமைதியாக இருக்கிறோம். எத்தனை நாடுகளுக்கு சென்றிருப்போம், எத்தனை 100, 1000 மேடைகளில் பேசியிருப்போம். 5 பேர் 10 பேர் வந்த இடங்களில் 2000, 5000 பேரை கூட்டி சேர்க்கறதுக்கான 95 இந்த 2001 வரையான காலப்பகுதியில் அவ்வளோ உழைப்பு செய்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு என்ன ஏதுன்னு புரியாமலேயே தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஒரு புரிதலும் தெளிவும் இல்லாமல் வந்து இன்னைக்கு அனாதையாக நிற்கிறது ஈழத்தமிழ் மக்களினுடைய கோரிக்கை. போராட்டத்தை விடுங்க, கோரிக்கையே அனாதையாகத்தான் நிற்கிறது. ஆனால் நான் சொல்கிறது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல உட்காந்து கொஞ்சம் யோசிங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து ஒரு அனாதைகளாகத்தானே நமது கோரிக்கையே நிற்கிறது, நாம் நிற்கிறோம் என்றல்ல. அப்போ எங்கு நாம் தவறு இழைத்தோம்? இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம வரணும்னா உரையாடல் வேணும், மன்னிப்புகள் நிறைய வேணும். அந்த அரசியலிலும் அதிகார வட்டத்திலும் நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நட்பும் இல்லை. நமது மக்களினுடைய நலன்கள் என்ன என்பதை வரையறுத்து அதை நகர்த்தி கொண்டு செல்வது எப்படி? ஒரு காலத்தில் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்ட ஒரு இயக்கம் தானே, வேட்டையாடப்பட்ட ஒரு இயக்கம் தானே இன்று இலங்கை ஆட்சி செய்கிறது இல்லையா? ஸோ அப்படி அவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தீர்வு கையில் கிடையாது. எந்த தீர்வு வச்சாலும் அதை செயல்படுத்துகிற அளவுக்கு புலம்பெயர் உலக அரசியலும் இல்லை, இங்கு இருக்கிற தமிழ் தேசிய அரசியலும் இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.